அனைவருக்கும் வணக்கம்ங்க. நான் இப்ப 3 துறவிகள பத்தி கதை சொல்ல போறேங்க. துறவிகள்ங்கிறது ஹெர்மிட்ஸ். ஒரு காட்டுல ஒரு தீவு. அந்த தீவுல 3 ஹெர்மிட்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 ஹெர்மிட்ஸ்க்கு வெளி உலகம் என்னான்னே தெரியாது. ஏன்னா அது ஒரு தீவு. அந்த தீவுல ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்ல இந்த 3 துறவிகள் என்ன வேண்டுவாங்கனாக்கா, எப்ப பார்த்தாலும் இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா சுபிட்சமா இருக்கணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் வேண்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதே என்னன்னா, இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். இப்படி வேண்டிட்டு இருந்தோன்னே இதுதான் அவங்களுக்கு தெரியும். வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா வெளி உலக தொடர்பே அவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. இத வெளிநாட்டுல ஒரு ஃபாதர் கேள்விப்படுவாரு. ஒரு தீவுல 3 துறவிகள் தனியா இருக்காங்களே, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கே, எப்படி அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த வெளிநாட்டுல இருந்து கப்பல்ல வருவார் அந்த ஃபாதர். ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த 3 பேரையும் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவார். ஆச்சரியப்பட்டோன்னா அந்த 3 ஹெர்மிட்ஸும் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க துறவிகள் தானே, அவங்க என்ன செய்வாங்கனாக்கா ஃபாதர்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு வெளி உலக அனுபவம் தெரியாதுங்க, நீங்க எங்களுக்கு எப்படி பிரேயர் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க, பிரார்த்தனை எப்படி பண்ணணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி பிரேயர் பண்ணி நாங்களும் கடவுள்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம், எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு. சரின்ட்டு ஃபாதர் என்ன செய்வாரு, 3 பேரையும் உட்கார வச்சு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்த உடனே இவங்களும் நல்லா உள்வாங்கி எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு சரின்ட்டு இருப்பாங்க. சரின்ட்டு ஃபாதர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு, சரி நான் எங்க நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கப்பல் ஏறி போயிட்டு இருப்பாரு. கப்பல்லையும் ஏறிடுவாரு. கப்பலும் கொஞ்சம் தூரம் போயிடும். கடல்ல கொஞ்சம் தூரம் புறப்பட்டு போயிட்டு இருக்கும். இந்த 3 ஹெர்மிட்ஸும் என்ன செய்வாங்கனாக்க, ஃபாதர் சொல்லி கொடுத்த அத்தனையும் மறந்துடுவாங்க. மறந்துட்டு இவங்கதான் வழி வழியா என்ன வேண்டுவாங்க, நாங்க நல்லா இருக்கு, இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும், எல்லா நாட்டு மக்களும் சுபிட்சமா இருக்கணும், வளமா இருக்கணும் தானே வேண்டுனாங்க. இதுதான் அவங்களுக்கு தெரியும். இந்த ஃபாதர் சொல்லி கொடுத்த அத்தனையும் மறந்துடும். உடனே 3 ஹெர்மிட்ஸ் என்ன செய்வாங்க, ஐயோ நம்ம மறந்துட்டோமே, இந்த ஃபாதர் வேற போறாரு, நம்ம போய் மறுபடியும் அவர்கிட்ட போய் அவர் சொல்லி கொடுத்தவரெல்லாம் நம்ம என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. அவசர அவசரமா ஓடி வருவாங்க பாருங்க. எங்க ஃபாதர் போயிட்டாருன்னு அவசர அவசரமா ஓடி பார்க்கும் பொழுது கரையை விட்டு கப்பல் கொஞ்சம் தூரம் போயிடும். கப்பல் கொஞ்சம் தூரம் போனோன்னு இந்த 3 ஹெர்மிட்ஸ் என்ன செய்வாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவங்க ஆர்வம், பிரேயர் பண்ணணும்னு ஒரு ஆர்வம், அந்த ஃபாதர்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும். அவங்க நிறைய பிரார்த்தனை சொல்லி கொடுத்தாருல பிரேயர், அதெல்லாம் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல இந்த கடல்னு தெரியாமையே கடல்ல நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடல்ல நடக்க ஆரம்பிச்சோன்னா தூரத்துல ஃபாதர் என்ன செய்வாரு, கப்பல் மேல இருந்துட்டு இவங்க வர்றதை பார்ப்பாரு. இவங்க எதுல வர்றாங்கன்னா கடல் தண்ணியில நடந்து ஓடுறாங்க. கடல் தண்ணியிலேயே நடந்து ஓடுறத பார்த்துட்டு ஃபாதர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். என்னடா 3 ஹெர்மிட்ஸும் தண்ணி மேல நடக்கிறாங்களே அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டு உடனே அவர் கேட்பாரு. கப்பல்கிட்ட போயிடுவாங்க. உடனே கப்பலை நிறுத்த சொல்லிடுவாங்க. நிறுத்த சொன்னோன்னே 3 ஹெர்மிட்ஸும் தண்ணி மேல நின்றுகிட்டே கேட்பாங்க, ஃபாதர் நீங்க பிரார்த்தனை எல்லாம் சொன்னீங்க, பிரேயர் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, எங்களுக்கு மறுபடியும் சொல்லுங்க, எங்களுக்கு மறந்தே போச்சுங்க, மறுபடியும் சொல்லுங்கன்னு. அந்த ஃபாதர் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, வேண்டாம், நான் சொல்லி கொடுக்கறது எதுவும் நீங்க செய்ய வேணாம், நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ, எப்படி பண்ணுனீங்களோ அதையே இப்பயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இவரு செஞ்ச பிரார்த்தனையை விட அவங்க அந்த 2-3 லைன் சொன்னதுலதான் கடவுள் தண்ணி மேலேயே, கடல் மேல தண்ணி மேலேயே நடக்க வச்சிருச்சு அந்த கடவுள். அதனால எளிமையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க செய்யற மாதிரியே செய்யுங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்க திரும்பி பழையபடி எப்பயுமே அவங்க வேண்டுனது இதே மாதிரி நல்லதா, நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும் வேண்டுவாங்க. அதனால நம்ம எந்த ஒரு பிரேயரா இருந்தாலும் நம்ம மனப்பூர்வமா, யாருக்கும் எந்த கெடுதல் இல்லாம, அதான் அந்த மத குருமார்கள் செய்வாங்க, எந்த மனசுல கெடுதல் இல்லாம தூய்மையா வச்சுக்கிட்டு எந்த பிரார்த்தனை சிம்பிளா பண்ணனா கூட அது கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த 3 ஹெர்மிட்ஸ் என்ன நினைச்சாங்க, ஃபாதரை பார்க்கணும்னு நினைச்சதுனால தண்ணி மேலேயே இறைவன் நடக்க விட்டுட்டாரு. நன்றி, வணக்கம்.